இப்போ மலாட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆடணும் அப்படின்னா அது எவ்வளோ நாள் காஞ்சிருக்கணும் சார்? அது 9% ஈரப்பதம் இருந்தாலும் நல்லா இருக்கும். அதை வந்து காய வச்சு நம்ம வந்து ஈரப்பதம் நம்ம எண்ணெய் எடுக்கிறதும் பயன்படுத்தலாம். அதுமாதிரி நம்ம உரிச்சு வந்து நம்ம கடலை பருப்பு செய்வதற்கும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நசம் கொஞ்சம் இதாக வந்துடும். முன்ன விவசாயிகள் நம்ம கடலை கேக் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈரப்பதம் வந்து மிக முக்கியமானது. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுனாலும் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸ்டோரேஜ் நம்ம வந்து பண்ண முடியாது, ரொம்ப நாள் பண்ண முடியாது. அந்த அஸ்பெர்ஜிலஸ் ஃபேவஸ்னு பூஞ்சை வந்து வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எண்ணெய் சத்து இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஈரப்பதம் வந்து 9% இருக்கணும். 9% இருந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம செய்யலாம், மதிப்பு கொடுத்தல் எல்லாமே செய்யலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து மணிலா உடைச்சி மாவாக்கி லட்டு செய்கிறாங்க, ஜாங்கிரி இதுமாரி ஸ்வீட்டு நிறைய செய்கிறாங்க. அதுமாரி கடலை பருப்பு நம்ம வந்து கடலை உருண்டையும் செய்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய பருப்பெல்லாம் வந்து சால்ட் நம்ம வந்து உப்பு போட்டு கொடுத்து நம்ம வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வெளிநாடுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாய், மலேசியா, சிங்கப்பூர், USA இந்த கண்ட்ரிக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து நாட்டில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து அந்நிய செலவில் அதிகம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுமாரி லாபம் தரக்கூடிய பேர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பருப்புள்ள ரகங்களை மட்டும்தான் தேர்வு செய்து அங்கே விதைக்கிறாங்க. அதை எடுத்து தான் நம்ம வந்து மதிப்பு கூடுதல் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மணிலாவில் நம்ம வந்து மதிப்பு கூடுதலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து எள்ளும் பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். மற்றும் வந்து எள்ளு கேக் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை எல்லாம் முறுக்கு செய்வதற்கும் மற்ற எல்லாத்துக்கும் மேலே எடுத்துக்கிறேன். பேக்கரியில் ஐட்டம் ஆமாம் சார், நிறைய வந்து அந்த வெள்ளை எள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காகவே அது வந்து அழகாக வந்து இந்த ஸ்ப்ரே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வெள்ளை எள் மூலம் பயன்படுத்துகிறோம். எள்ளுக்கும் நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுவும் இதுமாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதிப்பு கூட்டு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் பண்ணலாம். நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள் மூலம் பண்ணாங்கன்னா நிறைய லாபம் தரக்கூடிய பயிராகவும் நம்ம வந்து எள்ளை வந்து சாகுபடி செய்யலாம்.